ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோங்க. இன்னைக்கு சாய் பிரியா ஸ்டுடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ஸ் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பர்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷேப்பை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் வந்து மெட்டீரியல் எடுத்துட்டேன். இது வந்து இக்கட் மெட்டீரியல், கலம்காரியில் இக்கட் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ 10 இன்ச்சஸில் லென்த்து, ஸோ இந்த மாதிரியான பிரெத் வந்து 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 11.5ல் பிரெத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அகலம் வந்து 10 நீட் வந்து 11 எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து ஜிப் அட்டாச் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஜிப் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது கட்டிங் எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அகலம் வந்து பெருசாக இருந்துட்டு அப்படியே கிராஸாக வர மாதிரி, இந்த சைடு ஒரு கிராஸ், இந்த சைடு ஒரு கிராஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா? இன்னும் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? அதாவது இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக வருது, இந்த சைடு வந்து கிராஸாக கொடுக்குற மாதிரி, ரொம்ப கிராஸாகவும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் கட்டிங். அதாவது இந்த ஜிப்பை நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து சமமாக இல்லாமல் கொஞ்சம் வந்து முன்னும் பின்னுமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சைடு ஜிப்பு இது பண்ண மாதிரி இதே மாதிரி பேக்கில் இப்படி வச்சு இந்த சைடு ஜிப்பை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஜிப்பை இப்படி அட்டாச், இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். அடுத்த சைடு ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறேன். எப்படி அட்டாச் பண்ணுறேன்னா இங்கே வந்து இந்த மெட்டீரியல் பாதி விட்டுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் வந்து பாதி மெட்டீரியல் விட்டுருங்க. கரெக்டாக அந்த ஜிப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு அட்டாச் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜிக்ஜாக்காக கட் பண்ணதை ஃபஸ்ட்டு அந்த சைடு கொஞ்சம் மெட்டீரியல், இந்த சைடு கொஞ்சம் மெட்டீரியல் விட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி கேப்பில் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வர மாதிரி, இது தெரியுதுங்களா? இந்த சைடும் இந்த சைடும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து கேப்பில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல், அதாவது 1 இன்ச்சு நீங்கள் விட்டிங்கன்னா தான் கரெக்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வரும், இல்லாட்டி ஷேப் வராது. எப்போவுமே நம்ம வந்து பர்ஸுக்கு வந்து மெட்டீரியல் கட் பண்ணுறோன்னா அந்த 1 இன்ச்சு கேப் வந்து சைடில் விடணும். ஏன்னா தையலுக்கு விடணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்லாம் கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த 1 இன்ச் வந்து 2 சைடும் சமமாக இருக்க மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த சைடு வந்து நான் ஜிப்பை அட்டாச் பண்ணுறேன். அப்படி வந்து கரெக்டாக வச்சு இது பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா சைடில் வந்து நீங்கள் கிளிப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பு போட்டுட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்ட வரும்போது அந்த கிளிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 1/4 இன்ச்சு கேப் விடுறேன் இல்லையா, அது தெரியல அப்படின்னா நீங்கள் கிளிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. கிளிப்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் வந்து ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு துணி இருக்கும், இந்த மாதிரி 2 சைடும் வந்து துணி இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம சைடில் வந்து பண்ண போகிறோம் ஷேப் வரத்துக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பட்டி எடுத்துக்கோங்க, சைடில் வந்து மாட்டுற மாதிரி. இந்த மாதிரி மீந்த துணியை வந்து பட்டி மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஜிப்போட சைடு, ஸோ இந்த சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே விட்டு அப்படியே நம்ம வந்து தையல் போட போகிறோம். இதை இப்படி பேக்வேர்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த கைப்பிடியும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த அடியில் வந்து இப்படி வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த சைடு வேணாலும் நீங்கள் மடிச்சிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு தையல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டாச்சு, இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த சைடு எப்போவுமே ஜிப்பு வந்து பேக்வேர்டு தான் இருக்கும். இதை பொறுமையாக நீங்கள் உள்ளே கை விட்டு நகட்டினீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஜிப்பை. ஸோ இப்போ வந்து நான் ஜிப்பை ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் நான் சைடெல்லாம் ஸ்டிச்சஸ் எதுவுமே போடலை. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஷேப் காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மடிப்பாக வரும் இந்த ஷேப்பு பர்ஸு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி ரிவர்ஸில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
பொறுமையாக திருப்புங்க. ஸோ இந்த மாதிரி மடிப்பாக வரும் உங்களுக்கு பர்ஸ் அழகாக. இதுதான் இதோட ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி மடிப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக பண்ணேன். ஸோ இந்த மடிப்பு வரணும்னா கீழே மடிச்சிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ 2 பக்கமும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அதாவது இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணலை இல்லையா, இந்த சைடு திருப்பி காமிச்சதுக்கப்புறமா ஸோ 2 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த சைடு அந்த பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 அதாவது 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும். ஸோ அதுதான் இந்த பர்ஸோட மாடலே. ஸோ அதனால் கரெக்டாக அந்த மாதிரி வச்சு 2 பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கேப் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் வந்து வச்சுட்டு இந்த துணி இந்த 1/4 இன்ச்சு கேப் இருக்க மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அடுத்த சைடு ஜாயின் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த சைடும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அந்த சைடு போட்டாச்சு. ஸோ இந்த சைடு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். மடிக்கலாம் வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த துணி 1/4 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு இதில் ஸ்டிச்சஸ் போடுவோம். அவ்வளோதான். ஸோ இந்த சைடும் வந்து துணி இருக்குது, அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணுங்கள் பர்ஸை. ஸோ ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணுங்கள். திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு அழகாக வந்திருக்கும். ஸோ இந்த ஷேப் வரதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் இந்த இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும், தெரியுதுங்களா உங்களுக்கு கேமராவில்? இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் ஆகிடுச்சு. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். இது எதுக்காக விட்டுருக்கேன்னா இந்த பட்டி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த பிடி. ஸோ இதை வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து நான் கேன்வாஸும் கொடுத்துருக்கேன். இது இந்த ஒயிட் கலரில் தெரியறது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் தான். உங்களுக்கு கேன்வாஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் லைனிங் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதை கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போடுறீங்க. மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கேப் இருக்க மாதிரி வந்து தெரியும். ஸோ இங்கே உள்புறமாக அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து இந்த மாதிரி வெளியில் வந்து உங்களுக்கு இந்த பிடி வர மாதிரி இருக்கணும். இது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த கேப்பில் இந்த பிடி வெளியில் வர மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சமமாக வந்துடும். ஸோ இந்த நான் சொன்ன ஷேப்புக்கான பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். நான் பொறுமையாக தான் வந்து வீடியோவே கொண்டு போயிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கிளாத்தில் வேணால் பண்ணலாம். இது வந்து நான் இக்கட் கிளாத் இது. ஸோ அதில் பண்ணியிருக்கேன். இக்கட் கலம்காரி கிளாத். ஸோ பொறுமையாக இப்படி திருப்புங்க. இந்த பிடிக்காய் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த சைடுக்கு. இந்த மாதிரி வந்து ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சைடில் வந்து கர்வ் வருது, கீழே வந்து மடிப்பாக இருக்க மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வந்து நான் பர்ஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த இது ஒன்றும் இல்லை, இந்த கர்வ் உங்களுக்கு வரலன்னா கவலைப்படாதீங்க. துணி ஏதாவது வந்து உள்ளே மாட்டிகிட்டு இருக்கும், அதை எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வ் வந்து உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஸ்டிச் போட்ட இடத்த வந்து நகட்டி விடுங்க, வந்துடும். ஸோ இந்த பிடி வச்ச மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஃபோன், தாராளமாக ஒரு ஃபோனை வந்து இதுக்குள்ளே வைக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம எதாவது லோக்கல் கடைக்கு அந்த மாதிரி போகும்போது ஃபோன் எல்லாமே ஒரே ஜிப்லேயே போட்டு கொண்டு போகிற மாதிரியான பர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், ஃபோன் வந்து இதுக்குள்ளே வந்து வைக்கலாம்.
நான் வந்து ஃபோன் வச்சிருக்கேன் பாருங்கள், ஃபோனு, பர்ஸ் எல்லாமே, கீ செயின் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ சாய் பிரியா ஸ்டுடியோவுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடி வந்து நீங்கள் ஏதாவது வண்டியில் போகும்போது இந்த பர்ஸை வந்து மாட்டி கொண்டு போகலாம். ஸோ இப்போ வந்து சாய் பிரியா ஸ்டுடியோவில் நவராத்திரிக்காக இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பர்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து கொடுக்கும்போது ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி பர்ஸ் எல்லாமே. ஸோ ரிட்டன் கிஃப்ட் ஆர்டரும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.